வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஆர் சேனல். நான் உங்க அருண். நம்ம சாட் ஜிபிடி மட்டும் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். லைக் ஒரு கம்ப்ளீட் வெப்சைட்டையே மொத்தமாக சாட் ஜிபிடி மட்டும் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோம். சாட் ஜிபிடிட்டே கண்டென்ட் வாங்கணும், சாட் ஜிபிடிக்கிட்டே கோட் வாங்கியிருக்கோம், அது மாடிஃபிகேஷன் விஷயத்தையும் சாட் ஜிபிடிட்டே கொடுத்துருக்கோம். இது எல்லாமே சாட் ஜிபிடி மூலியமாவே பண்ணி அதை ஃப்ரீயாக கிட்டப் மூலியமா ஹோஸ்ட்டும் பண்ணியிருக்கோம். அதாவது சும்மா இது காலேஜ் சின்ன லெவல் நம்ம டிவைஸில் மட்டும் பார்க்காம மற்ற எல்லா டிவைஸில் ஒரு நார்மலான வெப்சைட் மாதிரி எப்படி ரன் பண்ணுறதுங்கிறதையும் மொத்தமாக காமிச்சிருக்கோம். ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 1 மினிட்டுக்கு சும்மா இப்போ போடுறோம். அதுக்கப்புறம் அந்த பண்ண மொத்த ப்ராசஸுமே கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த ChatGPT டைப் பண்ண ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து லாஸ்ட்டாக கிட்டப்ல அப்லோட் பண்ணி டிப்ளாய் பண்ண வரைக்கும் மொத்தமாகவே நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ சும்மா 1 மினிட்டுக்கு ஒரு இந்த வெப்சைட் பற்றின ஒரு வீடியோ வரும். அதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறது அந்த ட்ரைலரை பார்த்துட்டு அப்படியே ஃபுல்லாக மெயின் ஃபீச்சர்ஸ்குள்ளே போகலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே கரெக்டாக முடிச்சாச்சு. நம்ம ஒரு ChatGPT மட்டும் யூஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் வெப்சைட்டே ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ண வெப்சைட்டை ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம், என்னென்ன இருக்குன்னு. ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் இந்த ஹலோ ஐ ஆம் அருண் ரோஷன், அப்புறம் என்னை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட், ஐ ஆம் பேஷனேட்டட் அபவுட், அப்புறம் கான்டாக்ட் அஸ் இந்த பட்டன் இருக்குது. நெக்ஸ்ட் அபவுட் மீ பேஜ். அபவுட் மீ பேஜில் என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது, டீட்டெயில்டு பயோ, ஸ்கில்ஸ், இது 2 இருக்குது. அண்ட் இதில் நம்ம நியான் எஃபெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் பிக்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டில் வந்து நம்ம பண்ண ப்ராஜெக்டோடைய டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட்கான சோர்ஸ் கோட் லிங்க், இது 3 கொடுத்துருக்கோம். இது மாதிரி நான் 3 ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஃபைனலாக நம்ம அந்த கிளைண்ட் நம்மளை பற்றி சொன்ன ஒரு 2-3 லைன் கொடுத்துருக்கேன். அப்புறம் அச்சீவ்மெண்ட்ஸ் பேஜில் நம்ம கிரிட் வியூ யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கேலரி மாதிரி காட்டுறதுக்காக கிரிட் வியூ யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கிரிட்டில் வந்துட்டு அந்த பர்டிகுலர் கிரிட்டை டச் பண்ணும்போது அது பாப் ஆகி அது ஒரு இமேஜ், அந்த டைட்டில், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன், இது 3மே வர மாதிரி பார்த்துருக்கோம். இது எப்படி எல்லாருமே ஜென்ரலாக ஒரு வெப்சைட் மாதிரி எங்கே இருந்தாலும் எப்படி வேணாலும் ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறது பண்ணுறதுக்கு ஹோஸ்ட் பண்ணணும். இதை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக டொமைன் வாங்கணும், தனியாக போயிட்டு பே பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஃப்ரீயாகவே நம்ம பண்ணலாம். கிட்டப் யூஸ் பண்ணி நம்ம இதை ஃப்ரீயாக எப்படி பண்ணுறதுன்னு இப்போ காட்ட போகிறேன். அந்த ப்ராசஸ் உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிக்கும். இப்போ வந்துட்டு இது ஹோஸ்ட் அண்ட் கான்ஃபிகரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒன்ஸ் இந்த கான்ஃபிகரேஷன் முடிஞ்ச பிறகு ஒரு லிங்க் ஜென்ரேட் பண்ணும். அந்த லிங்க்கை நீங்கள் வந்துட்டு எல்லாரும் கூடயும் ஷேர் பண்ணலாம். உங்களுடைய இப்போ அகெயின் செட்டிங்ஸ் போயிட்டு அந்த பேஜஸ் போனீங்கன்னா இந்த இடத்துல லிங்க் ஜென்ரேட் ஆகிருக்கும். இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலாக வெப்சைட் மாதிரி யூஸ் பண்ணலாம். யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் இதை ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம ChatGPT மட்டும் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு எந்த ஒரு டிசைன் ஒர்க்கும் நம்ம பண்ண போகிறதில்ல, எந்த ஒரு கோட் ஒர்க்கும் நம்ம பண்ண போகிறதில்ல, எந்த ஒரு கண்டென்ட் வெரிஃபை ஒர்க்கும் நம்ம பண்ண போகிறதில்ல. எல்லாமே ChatGPT மட்டும் தான் பண்ண போகுது. இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அதாவது ChatGPT மட்டும் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை, ஒரு ஆப்பை பில்ட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இதை ஆரம்பித்தோம். பட் அது என் நீங்கள் பாருங்கள், இல்லை பண்ணுற வெப்சைட் வந்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க ChatGPT வந்துட்டு அந்த அளவுக்கெல்லாம் கோட் தராது, நம்ம கேட்கறதுக்கு ஃபுல் கோடெல்லாம் தராது, பேசிக் ஸ்ட்ரக்சர் கோட் மட்டும் தான் தரும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர். ChatGPTங்கிறது எப்படின்னா நம்ம கேட்கறத கரெக்டாக கேட்டால் அது கரெக்டாக கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேட்டால் நமக்கு ஏற்ற மாதிரி அது ஆன்சர்ஸ் கொடுக்கும். அதை தான் இப்போ காட்ட போகிறேன். லைவாக ஒரு எக்ஸாம்பிள் பண்ணியே காட்ட போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்போது நம்ம டைப் பண்ணி பார்ப்போம். அதாவது எல்லாருமே பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் பேசிக்காக எனக்கு இது வேணும், அது கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்டு பார்க்கலாம். அது என்ன கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ChatGPT கிட்ட நான் ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ போர்ட்ஃபோலியோ வெப்சைட், கேன் யூ ஹெல்ப் மீன்னு நான் டைப் பண்ணி சென்ட் பண்ணுறேன். இப்போ அதுக்கு ChatGPT அது வந்து ஒரு பேசிக்கான போர்ட்ஃபோலியோ வெப்சைட்க்கு என்னென்ன இருக்கும் அந்த பேஜஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. அண்ட் அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அது உள்ளே வந்துட்டு ஒன்லைனில் கொடுத்துருக்கு, ஹோம் பேஜில் இது இருக்கணும், அபவுட் பேஜில் இது இருக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் எத்தனை ஸ்க்ரீன் கொடுத்துருக்குன்னு பார்த்தோன்னா 6 ஸ்க்ரீன் கொடுத்துருக்கு. நம்ம ஃபுல் கண்டென்ட்டும் இதுலேருந்து எடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்கோம். அதனால இதோடைய ஒவ்வொரு ஸ்க்ரீன் கண்டென்ட்டையும் நம்ம ChatGPT கிட்டே கேட்டு வாங்கலாம். ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ் கண்டென்ட் பார்க்கலாம். கேன் யூ கிவ் அ கண்டென்ட் ஃபார் ஹோம் பேஜ்னு கேட்குறேன். அதுக்கு அது என்ன சென்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நம்ம கேட்டதும் இது மாதிரி கொடுத்துருக்கு, வெல்கம் டு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்,
இன்ட்ரடக்ஷன் குடுத்துருக்கு, மிஷன் ஸ்டேட்மெண்ட், ஒய் யூ சூஸ் மீ இந்த மாரி பேசிக்கான கன்டென்ட் குடுத்துருக்கு. அண்ட் இந்த கன்டென்ட்ல பார்த்தீங்கன்னா, அது வந்து யாருக்கோ குடுக்குற மாரி குடுத்துருக்கு. கரெக்ட்டா? ஸோ, இப்ப இது நமக்கு ஏத்த மாரி நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பத்தின ஒரு பேரா நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிருக்கேன். அத நான் ஜஸ்ட் இங்க பேஸ்ட் பண்றேன். நீங்க உங்கள பத்தின ஒரு சின்ன பேரா அந்த மாரி ஏதாவது டைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, அது இங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஐ அம் அருண் ரோஷன். நான் இப்ப எம்சிஏ படிச்சுட்டு இருக்கேன். பிசிஏ முடிச்சிருக்கேன். எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேரா டைப் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் இந்த டைப் பண்ண பேராவ இங்க நான் ரீப்ளேஸ் பண்றேன். ரீப்ளேஸ் பண்ணிட்டு இத வந்துட்டு என்னுடைய இந்த கன்டென்ட்க்கு ஏத்த மாரி ரீப்ளேஸ் பண்ணி குடுன்னு நான் இப்போ ப்ராம்ப்ட் போடுறேன். அண்ட் எந்த மாரி ப்ராம்ப்ட்னா, மேக் திஸ் மோர் ப்ரொஃபஷனல் அண்ட் ரீப்ளேஸ் இட் வித் திஸ் கன்டென்ட் அப்படின்னு ப்ராம்ப்ட் போடுறேன். அப்படி ப்ராம்ப்ட் போட்டதுக்கு, இப்போ எனக்கு ஏத்த மாரி கன்டென்ட்டா இதுக்கு மாத்தி குடுத்துருக்கு. ஹோம் பேஜ்ல எனக்கு என்ன கன்டென்ட் வேணுமோ அதுக்கு ஏத்த மாரி இத மாத்தி குடுத்துருக்கு. என்ன குடுத்துருக்குன்னு பார்த்தோம்னா, ஹலோ வெல்கம் டு மை போர்ட்ஃபோலியோ வெப்சைட். ஐ அம் அருண் ரோஷன் கரண்ட்லி பர்சூவிங். நான் குடுத்ததே கொஞ்சம் ப்ரொஃபஷனலா மாத்தி குடுத்துருக்கு. அப்படி கீழ மிஷன் ஸ்டேட்மெண்ட், ஒய் யூ வாண்ட் டு சூஸ் மீ அதெல்லாம் குடுத்துருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பேஜ்க்கான வேலைய பார்ப்போம். நெக்ஸ்ட் பேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, அபௌட் மீ பேஜ். இந்த அபௌட் மீ பேஜ்ல என்னென்ன கன்டென்ட் குடுத்துருக்கு? டீடைல்டு பயோ எக்ஸ்பிளான் இதை அப்படியே காப்பி பண்ணி கேன் யூ கிவ் கண்டென்ட் ஃபார் திஸ் அபவுட் மீ பேஜ் அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா அதுக்கு ஏற்ற கண்டென்ட்ஸ் அது கொடுக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டென்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேஜ் கோடுக்குள்ளே போகலாம். அபவுட் மீலே என்னை பார்த்தீங்கன்னா டீடைல்டு பயோ ஸ்கில்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ பேஜ், அந்த போர்ட்ஃபோலியோ பேஜ் அப்படியே காப்பி பண்ணி கிவ் கண்டென்ட் ஃபார் திஸ் இது மாதிரி நம்ம 6 ஸ்க்ரீனுக்கும் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த 6 ஸ்க்ரீனை முடிச்சிடலாம். போர்ட்ஃபோலியோ பேஜில் ப்ராஜெக்ட் 1, ப்ராஜெக்ட் 2, ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க், அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்த கிளைண்ட் உங்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் ரெஸ்யூம் பேஜ், இதையும் காப்பி பண்ணி கிவ் கண்டென்ட் ஃபார் திஸ் அப்படி கொடுத்துடலாம். இதில் ரொம்ப சிம்பிளாக தான் வந்திருக்கு. டவுன்லோட் ரெஸ்யூம், லிங்க்டின் ப்ரொஃபைல் இது 2 மட்டும் தான் கொடுத்துருக்கு. ரெஸ்யூமில் இவ்வளோ தான் இருக்கும் மோஸ்ட்டாக, ஸோ இதே போதும். நெக்ஸ்ட் சர்வீசஸ் ஆஃபர், அதாவது இது அப்ளிகபிளாக இருந்தால் இது யூஸ் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு. நீங்கள் எதாவது ஃப்ரீலான்சிங் பண்ணுறீங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் கிளைண்ட் அது மாதிரி வேணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இல்லைனா இந்த ஸ்க்ரீன் நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். சர்வீசஸில் இப்போது கிவ் கண்டென்ட் ஃபார் சர்வீஸ் பேஜ் அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே ஸ்கில்ஸ் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, ஆப் டெவலப்மெண்ட், ஐஓடி டெவலப்மெண்ட் அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அதுக்கேற்ற மாதிரியான சர்வீசஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுக்கும். இருங்க நம்ம சப்மிட் பண்ணியே பார்த்துடலாம். அதே மாதிரி தான் கொடுத்துருக்கு. ஆப் டெவலப்மெண்ட், ஃப்ரண்ட் எண்ட் இல்லைலாம் நான் இது பண்ணுறேன், வேணும்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பிளாக் பேஜ், இது பிளாக்ஸ் ஆர் ஆர்டிகல்ஸ் அந்த பேஜை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டுங்கிறதுனால இது இது எல்லாமே ஆப்ஷனல் தான். இந்த இடத்துல ஆர்டிகல்ஸ் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆர்டிகல்ஸ்ன்னு போட்டால் ஏன்னா நான் பிளாக்ஸ் அவ்வளோ பார்த்ததில்ல. ஆர்டிகல்ஸ் நம்ம போட்டோம்னா இல்லையே, இது அப்படியும் பிளாக்ஸ் மாதிரி வந்திருக்கு. இல்லை இப்போ நான் வந்துட்டு ஆர்டிக்கல்னே டைப் பண்ணி பார்க்குறேன். பிளாக்ஸ் எடுத்துக்கிட்டு கிவ் கண்டென்ட் ஃபார் ஆர்டிகல் பேஜ்னு கொடுத்து பார்க்கலாம். ஆர்டிகல் 1, ஆர்டிகல் 2, ஆர்டிகல் 3 இந்த மாதிரி வந்திருக்கு. இதில் நீங்கள் ஆர்டிகல்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது கோட் பண்ணும்போது நான் காட்டுறேன். இப்போது நெக்ஸ்ட் பேஜ், இப்போது 7th ஸ்க்ரீனாக கான்டாக்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கு. கான்டாக்ட் பேஜில் நம்ம மெயில், ஃபோன் நம்பர், நம்ம லிங்க்டின் ப்ரொஃபைல், கிட்டப் ப்ரொஃபைல் இது மாதிரி கான்டாக்ட் பண்ண தேவையான ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஃபைனலாக கால் டு ஆக்ஷன் இந்த ஸ்க்ரீன் நமக்கு கொடுத்துருக்கு. இதை நம்ம கேட்கும் போது என்ன கொடுக்குதுன்னு பார்க்கலாம்.
ஆக்சுவலா நீங்க இதே ஸ்க்ரீன வந்துட்டு அங்க உங்களுடைய வெப்சைட்ல யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு தேவையான ஸ்க்ரீன் நீங்க மாத்திக்கலாம். நானும் அது மாரி ஒரு சில ஸ்க்ரீன்ஸ் மாத்தலான்னு தான் இருக்கேன். இதுல இருக்க எல்லா ஸ்க்ரீனும் நம்ம யூஸ் பண்றதுக்கு விட ஒரு சில அச்சீவ்மெண்ட்ஸ் லைக் இல்ல அச்சீவ்மெண்ட்ஸ் குடுக்கல. நம்ம அச்சீவ்மெண்ட் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கலாம். அது மாரி ஏதாவது நம்ம அந்த கோட் பண்ணும்போது நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அப்பயும் வந்து நம்மளா இது பண்ண போறதில்ல. அப்பயும் ChatGPT கிட்ட தான் கேட்க போறோம். ஏன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ChatGPT யூஸ் பண்ணி மட்டும் எப்படி பண்றதுன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம ChatGPT மட்டும் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ கால் ஃபார் ஆக்ஷன் கேட்டதுக்கு சும்மா நம்மள பத்தி ஒரு பேரா மாரி குடுத்துருக்கு. சும்மா ஏன் நீங்க என்ன கூப்பிடணும்? இந்த மாரி டிஸ்கஸ் பண்ண சும்மா அத நீங்க கான்டாக்ட் அஸ் பேஜ்லயே குடுத்துருக்கலாம். இந்த பேஜே தேவையில்லன்னு தான் நெனைக்கிறேன். பட் சும்மா அது குடுத்துருக்கு. நம்ம யூஸ் பண்றோமா இல்லையாங்கிறது கோட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ முக்கியமான விஷயத்துக்குள்ள போலாம். இப்போ கிவ் எச் அதாவது ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா? நெறைய பேர் இல்ல ChatGPT வந்து ஃபுல் கோட் எல்லாம் தரல. பேசிக் கோட் தான் தருது. என்னால ரன் பண்ண முடியல. அந்த மாரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கன்ட்டு. அதுக்கு வந்து கரெக்ட்டான ப்ராம்ப்ட் போட்டோம்னா, கரெக்ட்டான அவுட்புட் நமக்கு குடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள்க்கு நான் வந்துட்டு கிவ் HTML, CSS ஃபார் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபார் திஸ் வெப்சைட் அப்படின்னு ஜென்ரலா போடுறேன். இது ஜென்ரலா போட்டா என்ன தருதுன்னு பார்க்கலாம். HTML கோடு வந்துருச்சு. HTML கோடு வந்துருச்சு. இப்போ CSS கோடு வந்துட்டு இருக்கு. அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட்ல இது ஒர்க் இல்ல. இது ஃப்ரண்ட் எண்ட் ஒர்க்குங்கிறனால அப்படியே ஜாவாஸ்கிரிப்ட் வேலை அப்படியே விட்டுருச்சு. அண்ட் இந்த கோடு நீங்க பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்றது? மொத்த 8 ஸ்க்ரீனுமே இந்த ஒரு கோட்ல காமிச்சிருச்சு. நமக்கு வந்துட்டு இந்த கோட யூஸ் பண்ணா அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டாவே இருக்காது. நீங்களே பாருங்க. இதுல வந்துட்டு எந்த ஒரு செப்பரேட் ஸ்க்ரீன் போறதுக்கான ஆப்ஷனுமே இல்ல. ரொம்ப ஜெனரலைஸ்டு ஸ்க்ரீனா இருக்கு. லைக் இதுல ஒரு இடத்துல இருந்தே எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ற மாரியான இருக்கு. எனக்கு இந்த மாரி வெப்சைட் வேணாம். எனக்கு ஸ்பெசிஃபைடா ஒவ்வொரு ஸ்க்ரீன்லயும் என்னென்ன வேணும்? லைக் அந்த மாரியான இப்போ பர்ட்டிகுலரா இந்த ஸ்க்ரீன்ல இதெல்லாம் இருக்கணும். இந்த ஸ்க்ரீன்ல இதெல்லாம் இருக்கணும்னு சொன்னா தான் எனக்கு அந்த மாரி ஸ்க்ரீனா வரும். ஸோ எனக்கு இந்த மாரி வேணாம். இந்த மாரி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ப்ராஜெக்ட் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிரும். அதனால தான் நெறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்போ இத நீங்க ஃபுல் எஃபிஷியன்ட்டா எப்படி யூஸ் பண்றதுன்னு காட்டுறவாங்க. நம்ம குடுக்குற ப்ராம்ப்ட்ட இந்த மாரி குடுத்து பாருங்க. கிவ் HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபார் ஹோம் ஸ்க்ரீன், ஹோம் பேஜ் அப்படி ஏதாவது குடுத்து பாருங்க. ஸ்பெசிஃபைடா ஒரு ஸ்க்ரீனுக்கு குடுக்கும்போது அதுக்கான கன்டென்ட்ஸ் மட்டும் வரும். இப்போ ஹோம் ஸ்க்ரீனுக்கான பேஜ் குடுத்துருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, அந்த நேவிகேஷன், அந்த ஹோம் பேஜ்க்கு தேவையானதெல்லாம் இருக்கு. இதுல வந்துட்டு நம்ப ChatGPT குடுத்த கன்டென்ட் யூஸ் பண்ணல. சும்மா ஜெனரலைஸ்டா ஹோம் ஸ்க்ரீன் போட்டோம். அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அது நல்லா வந்திருக்குன்னா இத வச்சுக்கலாம். இல்லன்னா நம்ம ChatGPT குடுத்த கன்டென்ட் மாத்தலாம். ஏன்னா ஹோம் ஸ்க்ரீன்ல ஜெனரலா வெறும் பேரும், கான்டாக்ட் அஸ் இந்த ஒரு பட்டன் மட்டும் தான் இருக்கும். போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ல. மத்த வெப்சைட்ல நெறைய டீட்டெயில் இருக்கும். இது போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ங்கிறதுனால நான் இது மாரி பார்க்குறேன். இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாரி நான் வந்துட்டு இப்போ GitHub கூட கனெக்ட் பண்ணியிருக்கனால எனக்கு ஒரு சில இந்த கலர்ஸ் மட்டும் தெரியும். இண்டெக்ஸ் HTMLங்கிற இடத்துல U வருதா இதெல்லாம் நான் GitHub கூட கனெக்ட் பண்ணியிருக்கனால வருது. நீங்க அந்த மாரி பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்க GitHub கூடயும் கனெக்ட் பண்ணிட்டு என்ன மாரியே பண்ணலாம். நான் GitHub ரெபாசிட்டரி லிங்க் பண்ணியிருக்கேன். நான் பண்ற சேஞ்சஸ் எல்லாம் அங்க வந்துட்டு ஸ்டோர் ஆகணுங்கிறதுக்காக. GitHub பத்தின வீடியோ வேணும். இல்ல அது எப்படி கனெக்ட் பண்றது? விஷுவல் ஸ்டுடியோ GitHub எப்படி கனெக்ட் பண்றது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னா, அத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அத எப்படி பண்றதுன்னு நான் சும்மா ஒரு வீடியோ போடுறேன். இப்போ CSS காப்பி பேஸ்ட் பண்ணலாம். index.css பண்ணியிருக்கோம். HTML, CSS 2மே நம்ம இங்க பண்ணிட்டோம். இங்க ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா, இது குடுக்குற கோட்ல வந்து styles.cssன்னு குடுக்கும். இந்த ரெஃபரன்ஸ் இடத்துல சிஎஸ்எஸ் பேஜை லிங்க் பண்ற இடத்துல styles.cssன்னு கொடுக்கும். அது வந்து அதோடைய டிஃபால்ட் மாதிரி நமக்கு என்ன நம்ம நேம் கொடுத்துருக்கோமோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்பதான் அது ரெண்டும் லிங்க் ஆகும். நம்ம index.css கொடுத்துருந்தோம். ஸோ index.css சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட் அது எதுவும் கொடுக்கல. என்ன இருந்தாலும் எப்பவுமே ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் நம்ம பண்ணுவோம். நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்துட்டு நான் நிறைய HTML, CSS பேஜ் கிரியேட் அந்த 8 ஸ்க்ரீனுக்குமே உட்காந்து பேஜ் கிரியேட் பண்ணுவோம். அது ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னா HTML எல்லாம் ஒரு ஃபோல்டர், CSS எல்லாம் ஒரு ஃபோல்டர், ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாம் ஒரு ஃபோல்டர்னு பண்ணுவோம். சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ்ங்கிறதுனால நான் அப்படியே கொடுக்குறேன். இப்போ இது ரன் பண்ணி பார்த்தோன்னா ஏன் ரன் ஆகல? ஓகே சாரி, நான் நெக்ஸ்ட் டைம் நான் லாஸ்ட் டைம் பண்ண ப்ராஜெக்டில் வந்துட்டு என்னுடைய போர்ட் ஐடியெல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். அதனால இப்போ ரன் ஆக மாட்டிருக்கு. நம்ம ஜென்ரலாக காப்பி பாத் பண்ணியே நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். அந்த பாத் இங்கே போட்டாலே ரன் ஆகும். ஓகே. இப்போ நமக்கு இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கு. பாருங்க ஹோம் ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்ட்டு. வெல்கம் டு அருண் ரோஷன் போர்ட்ஃபோலியோ. கீழே நேவிகேஷன் பார்ஸ் இருக்கு.
அதுக்கு கீழே அந்த சும்மா வெல்கம் ஸ்க்ரீனுக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. கீழே வந்துட்டு கெட் இன் டச் அந்த கான்டாக்ட் அஸ்க்கான லிங்க் அது இருக்குது. இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்குது இல்லையா? இப்போ நம்ம சிஎஸ்எஸ்ல எப்படி இதை மாடர்னைஸாக மாற்ற போகிறோம் அதுவும் ChatGPT கிட்டே கேட்கலாம். அந்த ப்ராம்ப்ட்ஸ் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். அண்ட் இதெல்லாம் இப்போ எம்டியாக இருக்குது. நேவிகேஷனில் போயிட்டு நான் அபவுட் மீ போர்ட்ஃபோலியோ எது கிளிக் பண்ணாமே எதுவுமே ஒர்க் ஆகல. நம்ம ஒவ்வொரு ஸ்க்ரீனாக ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ChatGPT கிட்ட போயிட்டு சிஎஸ்எஸ் பற்றி கேட்கலாம். இப்போ சிஎஸ்எஸ்க்கு நான் என்ன ப்ராம்ப்ட் போடுறேன்னு பாருங்க. ஓகே, இப்போ இந்த ப்ராம்ப்ட்ல பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு அண்ட் கெட் இன் டச்சு கீழே ஒரு இமேஜ் வைக்கிற மாதிரி பார்த்துருக்கேன். அது வேணும்னா நம்ம வைக்கலாம். ஆனால் மோஸ்ட்டாக அது வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா கொடுத்து பார்ப்போம் அது எப்படி இருக்குன்ட்டு. இவன் அது யூஸ் இல்லைன்ற மாதிரி படிச்சு நம்ம அதை கமெண்ட் பண்ணிடலாம். அது கொடுத்த கண்டென்ட்டை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சிஎஸ்எஸ் கண்டென்ட் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். HTML கண்டென்ட் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சிஎஸ்எஸ் கண்டென்ட் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் அந்த ரீப்ளேஸ் பண்ண இடத்துல இந்த styles.css நீங்கள் கொடுத்துருக்க ஃபைல்ஸ் நேம்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குங்க. நான் வந்துட்டு index.css கொடுத்துருக்கேன். ஸோ index.cssன்னு மாற்றிக்கிறேன். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா எம்டியாக வந்திருக்கு. ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் ஆட் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம். பேக்ரவுண்ட் ஆட் இமேஜஸ் எதுவும் ஆட் பண்ணியிருக்கு போல். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜோடைய ஐக்கான் உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, இமேஜ் நம்ம ஆட் பண்ணல, அது எம்டியாக இருக்குது. அந்த இமேஜ் ஐக்கான் நீங்கள் கீழே இருக்குது பாருங்கள். இது நம்ம தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ சும்மா ஃபஸ்ட்டு வச்சு பார்ப்போம். செட் ஆச்சுன்னா வச்சுக்கலாம், இல்லைனா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப அந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் நியான் எஃபெக்ட் ஃபார் த வெப்சைட் அண்ட் யூஸ் ஜேஎஸ் ஃபார் த ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு நான் சும்மா கொடுத்து பார்க்குறேன். அப்படி கொடுத்தா நமக்கு எந்த மாதிரி வெப்சைட் வருது நம்ம பார்ப்போம். HTML ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் ஆயிருச்சு. HTML முடிச்சுட்டு சிஎஸ்எஸ். அண்ட் இந்த டைம் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கேட்டதுனால ஜாவா ஸ்கிரிப்ட் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்திருக்கு. பட் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த அளவுக்கு யூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் சும்மா காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ அகெயின் இந்த HTML நான் காப்பி பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலி இந்த ஹோம் பேஜ் பண்ண மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்ற பேஜஸ் எல்லாம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு முடிச்சுக்கலாம். நம்ம சும்மா ஃபஸ்ட்டு பேசிக் எப்படி இருக்குங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா போகிற ஃப்ளோ வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போய்க்கலாம். இப்போது சிஎஸ்எஸ் காப்பி பேஸ்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணலாம். இது நம்ம சேவ் பண்ணாமல் இருந்தோம். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் கலர் டாட் இருக்கு சரி, இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டாட் இருக்குன்னா சேவ் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். யா, இந்த வெப்சைட் பார்த்தா இவ்வளோ நல்லா வந்திருக்கு. இது ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, பார்க்கவும் நல்லா இருக்குது. இதில் அந்த பிளேஸோட இமேஜ் இருக்குது. சும்மா இப்போ வச்சு பார்க்கலாம். வச்சு பார்த்துட்டு செட் ஆகலைன்னா ரிமூவ் பண்ணிடலாம். இன்னமும் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணல. ஸோ எம்டியாக தான் இருக்குது. அதை கிளிக் பண்ண எந்த ஒரு ஃபங்க்ஷனும் நடக்காது. ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த ஹோம் பேஜ் முடிச்சுட்டு டக்கு டக்குன்னு மற்ற பேஜஸை முடிச்சிடலாம். அண்ட் இது நல்லா இருக்கா இல்லையாங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். ஹோம் பேஜ் எனக்கு இது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் நம்ம இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு டம்மியாக ஒரு இமேஜ் எடுத்து வைக்கிறேன். அந்த இமேஜ் ஸ்டோர் பண்ணுறது இந்த ஃபைல்
இந்த ஃபோல்டர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு அந்த மாதிரி தான் பண்ணுறேன். இப்போ கூகுள்லேருந்து ஒரு இமேஜ் சும்மா டம்மியாக டவுன்லோட் பண்ணி சேவ் கொடுத்து ரன் பண்ணி பார்த்தோன்னா எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியும். இது ரன் பண்ணி பார்த்தா இந்த இடத்துல நமக்கு இமேஜ் வந்திருக்கு. அது நம்ம இது பேக்ரவுண்ட் இமேஜ்னு நினச்சி இது பண்ணிட்டோம். சாரி, இது வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் இல்லை. இது வந்துட்டு அந்த இடத்துல வர சும்மா ஐகான்ஸ் மாதிரி லிங்க்டின் ஐகான், கிட்டப் ஐகான் அந்த மாதிரி ஐகான்ஸ் வைக்கிற இடம். இது பேக்ரவுண்ட் இமேஜ் நான் தெரியாமல் இப்போ டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு இது லிங்க்டின் லோகோ அதை வச்சு பார்ப்போம் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. ஆக்சுவலாக அதுக்கு மேலேயே கெட் இன் பேஜ்ன்ற இடத்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணாவே கான்டாக்ட் அஸ் பேஜ் போயிட்டு மொத்தமே நம்மளுடைய டீட்டெயில்ஸ் காட்டும். கான்டாக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் லிங்க்டின் கிட்டப்னு சொல்லிட்டு. இது சும்மா இங்கே வச்சு பார்ப்போம். நல்லா இருக்குன்னா அந்த பட்டன் எடுத்துட்டு இதை இங்கே வைப்போம். நல்லா இல்லைன்னா இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு லிங்க்டின்கான ஐகான் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணிட்டு இதில் ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கும்போது இது ரொம்ப பெருசாக வந்திருக்கு. இது வித்து ஹைட்டெல்லாம் குறைச்சிட்டு ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தா இப்படி இருக்குது. பட் இது அந்த அளவுக்கு நல்லாவே இல்லை. ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். இது எனக்கு பிடிக்கல, அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ நான் இதை தூக்கிடுறேன். இப்போ கோடில் போயிட்டு அந்த இமேஜ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை போயிட்டு கமெண்ட் பண்ணிடலாம். கமெண்ட் பண்ணிவிட்டு அது ரிமூவ் ஆயிரும். இந்த இந்த டிவ் ஃபுல்லாகவே கமெண்ட் பண்ணிடலாம். நம்ம இப்படி கமெண்ட் பண்ணிட்டா இது ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இந்த பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இதுவே நல்லா இருக்கு. அந்த லோகோ இல்லாமல் இப்படி இருக்கிறதே நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே டக்கு டக்குன்னு அடுத்த எல்லா ஸ்க்ரீனும் நம்ம முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் இல்லை, நெக்ஸ்ட் அபவுட் மீ பேஜ் பார்க்கணும். அபவுட் மீ பேஜ் பார்ப்போம். ஆக்சுவலாக ஒரு விஷயம் நம்ம இங்கே மறந்துட்டோம். நம்ம சாட்ஜிபிட்ட ஹோம் ஸ்க்ரீனுக்கான கண்டென்ட் கேட்டோம் கரெக்டாக. அது நம்ம வந்துட்டு நல்லா இல்லை. அந்த அளவுக்கு ஹோம் பேஜில் அவ்வளோ போடணும்னு அவசியம் இல்லை. இது நான் இந்த ஹோம் பேஜ் நல்லா இருக்கு. ஸோ நான் சாட்ஜிபிட் சாட்ஜிபிட்டி கிட்ட ஃபஸ்ட்டு கேட்ட ஹோம் பேஜ் எடுத்துக்காம இங்கே இது கோடு கொடுக்கும்போது கொடுத்த ஹோம் பேஜ் நல்லா இருக்குங்கனால அப்படியே விட்டேன். இப்போ அபவுட் மீக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ அபவுட் மீக்கு ஒரு HTML பேஜ் இப்போ அபவுட் மீக்கு ஒரு HTML பேஜ் கிரியேட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் அபவுட் மீக்கான CSS. நெக்ஸ்ட் லாஸ்ட் அபவுட் மீக்கான ஜாவா ஸ்கிரிப்ட். இது எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான இடத்துல இது சேஞ்ச் பண்ணணும். நம்ம லாஸ்ட் HTML இண்டெக்ஸில் கீழே ஜாவா ஸ்கிரிப்ட் சேஞ்ச் பண்ண மறந்துட்டோம். ஆக்சுவலாக அங்கே ஜாவா ஸ்கிரிப்ட் அவ்வளோ யூஸே பண்ணல. பட் சேஞ்ச் பண்ணிடணும். இங்கே வந்துட்டு இப்போது இங்கே HTML ஜாவா ஸ்கிரிப்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அபவுட் மீ ஜாவா ஸ்கிரிப்ட் இது நம்ம இங்கே டைப் பண்ணும்போது இங்கே டிஸ்பிளே ஆயிரும். ஸோ நம்ம அதை கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு இங்கே இது பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு இது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இல்லைன்னா நம்ம ChatGPT கொடுத்த கண்டென்ட் அதே போட்டுக்கலாம். நம்ம இன்னும் அபவுட் மீயை வந்துட்டு அந்த லிங்க்கில் வந்துட்டு நம்ம லிங்க் பண்ணல. ஸோ அதனால் நம்ம கிளிக் பண்ண ஒர்க்காலும் முதல்ல அதை போய் லிங்க் பண்ணிடலாம். இந்த ஹோம் இண்டெக்ஸில் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே அபவுட்னு இருக்கும். இது அபவுட் மீன் மாற்றணும். நம்ம இப்போ கிரியேட் பண்ண HTML அங்கே லிங்க் பண்ணிட்டோம்னா நம்ம அதை கிளிக் பண்ணும்போது அது ஓப்பன் ஆகும். வருது. பட் இது அநியாயத்துக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ரொம்ப நல்லா வந்துட்டு இது இந்த ஸ்க்ரீன் எப்படி இருக்குது எனக்கு பிடிக்கல. இங்கேயே சைடில் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது.
இங்கே ப்ரொஃபைல் ஃபீச்சர் இருக்கிறது தப்பு இல்லை. அண்ட் கண்டென்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ நான் ChatGPT கொடுத்த கண்டென்ட்டே யூஸ் பண்ண போகிறேன். அதே கொஞ்சம் நல்லா எலாபரேட்டாக நல்லா டீசெண்டாக இருந்தது. அபவுட் மீ பேஜ்க்கு வந்துட்டு இங்கே நம்ம என்னென்ன கொடுத்துருக்கு, டீட்டெயில்டு பயோ ஸ்கில்ஸ் அச்சீவ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கு. நம்ம அதையே காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேஜ் கொடுன்னு நம்ம கேட்கலாம். அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணி கிவ் HTML CSS ஃபார் அபவுட் மீ பேஜ் பேஸ்ட் ஆன் தீஸ் கண்டென்ட்ஸ்னு சொல்லிட்டு இந்த கண்டென்ட்ஸை பேஸ்ட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி அது நமக்கு பேஜஸ் மாற்றி கொடுக்கும். இங்கே HTML நீங்கள் பார்க்கலாம், டீட்டெயில்டு பயோ ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன்ஸ் ஆட் ஆயிருக்கு. இப்போ அதுக்கான சிஎஸ்எஸும் வந்துடும். இதை அகெயின் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் கண்டென்ட்ஸ் சேஞ்ச் ஆகும். அது பேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்துட்டு எப்படி ரொம்ப சிம்பிளாக தான் வரும் தெரியும் நமக்கு. அதுக்கு முன்னாடியே நம்ம அங்கே கொடுக்கறதுக்கு முன்னாடியே இங்கே வந்துட்டு நம்ம யூஸ் திஸ் நியான் எஃபெக்ட் அண்டர் ஹோம் பேஜ்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே எல்லா ஸ்க்ரீனும் வரதுக்காக இதே கமெண்ட்டை வந்துட்டு இந்த இடத்துலையும் பேஸ்ட் பண்ணுறோம். யூஸ் நியான் எஃபெக்ட் ஃபார் திஸ் வெப்சைட் அண்ட் ஆட் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, இப்போ அபவுட் மீ பேஜுக்கு நியான் எஃபெக்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஹோம் ஸ்க்ரீன் கிரியேட் பண்ண மாதிரியான எஃபெக்ட்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே வந்திருக்கு. ஓகே, அண்ட் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் இந்த இடத்துல அபவுட் மீ டாட் சிஎஸ்எஸ் அபவுட் மீ டாட் ஜேஎஸ் இது நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ இங்கே போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா ஓகே, இந்த ஓரளவுக்கு டீசெண்டாக பேக்ரவுண்ட்ஸ் நல்லா இருக்குது பிளாக் தீமில். இந்த டாட்டர்ஸ் எல்லாம் அப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு டெம்பரவரியாக வச்சுருக்கேன். அண்ட் இதில் வந்துட்டு நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் தான் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ ப்ரொஃபைல் பிக்சர் ஆட் பண்ணுற மாதிரி கேட்குறேன். அபவுட் மீல ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்ததில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சர் கொடுத்துச்சு. நம்ம தான் செகண்ட் அதை இந்த கண்டென்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மட்டும் மாற்றிக்கணும்னு கேட்டனால ப்ரொஃபைல் பிக்சர் தரல. இப்போ ப்ரொஃபைல் பிக்சருக்கான ப்ராம்ப்ட் நம்ம போடலாம். Add an image for a profile picture in the top center of the About Me page. The image should be in circle. Use neon effect. இது- இது வந்துட்டு பர்டிகுலர் அந்த ஒரு செக்ஷனுக்கு மட்டும் கொடுத்துருக்கு. நம்ம கொஞ்சம் சோம்பேறி. ஸோ நம்ம எல்லா செக்ஷனுக்கும் அதையே கொடுக்க சொல்லலாம். லைக் இது அந்த செஷனில் இது நீயே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருங்க, நம்ம இல்லையே கேட்டுடலாம். எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நம்ம ChatGPT தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாகவே கேட்டுடலாம். HTML, CSS அண்ட் JavaScript நம்ம கொடுத்த பிறகு அது ரீப்ளேஸ் பண்ணி ஃபுல் HTML JavaScript கோட் கொடுக்கும். இதை ஜஸ்ட் நம்ம காப்பி பேஸ்ட் மட்டும் அந்த இடத்துல பண்ணிக்கலாம். ஓகே, HTML வந்துருச்சு. CSS சிஎஸ்எஸும் வந்துருச்சு, JavaScript எல்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே. அதாட்ட ப்ரொஃபைல் குடுத்துருச்சு. ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி இது ஒரு மாரி ஓவர்லேப் ஆகுற மாரி குடுத்துருக்கு. ஸோ நம்ம அத கொஞ்சம் குறைக்கலாம். அலைன்மென்ட்ஸ் மட்டும் கரெக்ட்டா பண்ணிக்கலாம். நமக்கு அந்த இடத்துல எந்த இடத்துல ஓவர்லேப் ஆச்சுன்னா, அபௌட் மீ பேஜுக்கு கீழ வரணும். அதே மாரி டீட்டெயில்ஸுக்கு மேல வரணும். ஸோ நம்ம அத குடுத்து பார்க்கலாம். பிலோ நேவிகேஷன் பார் இந்த அபோவ் டீட்டெயில் செக்ஷன். இத குடுத்து நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா, அகைன் கோட் குடுக்கும். அத நம்ம ரீப்ளேஸ் பண்ணி பார்த்துட்டு ரன் பண்ணா இந்த வாட்டி அது நேவிகேஷன் கீழ தான் குடுத்துருக்கு. ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி அது பின்னாடி போயிருச்சு. ஸோ நம்ம இத மேனுவலாவே பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஒரு சின்ன சின்ன ஒமிஷன்ஸ் மட்டும் நம்ம பண்ற மாரி இருக்கும். அந்த மார்ஜின் ஹைட் இந்த மாரி ஒரு ஒன் லைன் கோட் மட்டும் நம்ம பண்ணோம்னா அதே கரெக்ட்டா தான் இருக்கும். இந்த வித் ஹைட் மார்ஜின் டாப் அத நம்ம வந்துட்டு ஒரு 10% அது மாரி குடுத்தோம்னா அது நமக்கு கீழ வந்துரும். வந்துட்டு அப்புறம் நம்மளுடைய ப்ரொஃபைல் பிக்சர் அந்த இடத்துல ஆட் பண்ணணும். ஸோ நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் எடுத்து ஒண்ணு வச்சுக்கலாம். அது இந்த இடத்துல ஆட் ஆயிட்ட அப்புறம் ஓகே. நம்ம ப்ரொஃபைல் பிக்சர இந்த ஃபைல்ஸ் ஃபோல்டருக்குள்ள போட்டோம். இப்போ அந்த பிக்சர் எடுக்கிற இடத்துல நம்ம இத ரீப்ளேஸ் பண்ணணும். இங்க ப்ரொஃபைல் இமேஜ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல நம்ம நம்மளோட இமேஜ இங்க சேஞ்ச் பண்ணணும். நான் என்னோட இமேஜ் இங்க போட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஓகே. நல்லா வந்திருக்கு. சூப்பராவே வந்திருக்கு. நியான் எஃபெக்ட் எல்லாம் யூஸ் பண்ணி. இது கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்கு இல்லையா? இது சின்னதா மாத்தலாம். அந்த விட்த் ஹைட் மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கலாம். விட்த் ஒரு 250 குடுக்குறேன். ஓகே. அப்படி குடுத்தா ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து கீழ இருக்கிறதெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கிற மாரி இருக்கு. அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். இந்த அபௌட் மீங்கிறது நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? இந்த அபௌட் மீ வந்துட்டு இமேஜுக்கு மேல எடுத்துட்டு போலாம். ஓகே. அதுவும் அது பின்னாடி போய் மறைஞ்சிருது. அதையும் நம்ப கொஞ்சம் அலைன் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன அலைன்மென்ட்டுங்கனால நான் இங்கேயே பண்ணிடுறேன். அது HTML CSSல அது H2க்கான கோட் எதுவுமே இல்ல. ஸோ நான் இங்க CSS இன்லைன் அ CSSஏ பண்றேன். இன்லைன் CSSனா இந்த லைன்க்குள்ளேயே நம்ம சேஞ்ச் பண்றது. நான் இதுல ஸ்டைல்ஸ் மார்ஜின் டாப் 5% குடுக்குறேன். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா ஓகே. இப்போ கீழ வந்திருக்கு. பட் ரொம்ப கேப் இருக்கிற மாரி இருக்கு. சரி பரவால்ல. இப்போதைக்கு இந்த அலைன்மென்ட் ஒர்க்லாம் சின்ன சின்னதா பார்த்துட்டு, ஃபைனலா எல்லா அலைன்மென்ட்டும் பார்த்துக்கலாம். மார்ஜின் டாப் வந்துட்டு குறைச்சு பார்க்குறேன். இமேஜோட மார்ஜின் டாப் குறைச்சு பார்க்குறேன். 5%. ஓகே. இப்போ ஓரளவுக்கு ஓகே தான். கீழ ஒரு சில கன்டென்ட்ஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த பிராக்கெட்ல. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போ போர்ட்ஃபோலியோக்கான ஒர்க்க பார்க்கலாம். அந்த கன்டென்ட்ஸ் அலைன்மென்ட் பண்றது, சேஞ்ச் பண்றதெல்லாம் முதல்ல இந்த ரஃப்பா மொத்தமா முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃபைனலா உட்காந்து அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ போர்ட்ஃபோலியோக்கான HTML, CSS கொடுக்கறதுக்கு அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு கிவ் கண்டென்ட் ஃபார் போர்ட்ஃபோலியோ. HTML, CSS. ஓகே. நான் போன வாட்டி கொடுத்த அதே ப்ராம்ப்ட்டை இப்போ திருப்பி இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் போர்ட்ஃபோலியோ வெப்சைட்காக. போர்ட்ஃபோலியோட கண்டென்ட் எல்லாம் இங்கே காப்பி பண்ணிட்டு கிவ் HTML, CSS, JavaScript ஃபார் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் அண்ட் கீழே அப்படியே அந்த மேக் த CSS மோர் மாடர்ன் அண்ட் நியான் எஃபெக்ட் அது இந்த இடத்துலயே கொடுத்துட்றேன். ஸோ நம்ம கொடுக்கும்போது ஒரு கோடாவே அதை கொடுத்துரும்.
ஓ! சாரி நம்ம அபௌட் மீங்கிறத சேஞ்ச் பண்ணாம அப்படியே குடுத்துட்டோம். ஸோ முதல்ல அத சேஞ்ச் பண்ணணும். இல்லன்னா அது அபௌட் மீயே குடுத்துரும். ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த இடத்த அப்படியே காப்பி பண்ணி, இந்த கிவ் HTML, CSSல இந்த ஏரியால போர்ட்ஃபோலியோன்னு குடுக்கணும். ஓகே. போர்ட்ஃபோலியோக்கான HTML, CSS குடுத்துருச்சு. அத எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்றோம். portfolio.html, portfolio.css இந்த மாதிரி பேஜஸ் கிரியேட் பண்ணி அதை இங்க பேஸ்ட் பண்றோம். இல்லை அபவுட் மீ பேஜ் மட்டும் மிஸ் ஆகுது நேவிகேஷனில். அந்த அபவுட் மீ மட்டும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த இடம் பார்த்தோன்னா ஓகே நமக்கு சூப்பராக கிரியேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல உங்கள் ப்ராஜெக்ட் 1 ப்ராஜெக்ட் 2 அதெல்லாம் போடுறோம். அதே மாதிரி இது மேலே இந்த நேவிகேஷன் பாரோடைய இடம் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. லைக் அந்த இடத்துல போய் எல்லாம் மறைஞ்சிது. அதனால டாப் மார்ஜின் 5% கொடுத்துட்றோம். அதே மாதிரி பாட்டம் மார்ஜின் 5% கொடுக்குறோம். அதை கொடுத்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணால் அபவுட் பேஜ் போர்ட்ஃபோலியோ ஓகே. போர்ட்ஃபோலியோ இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. இல்லை உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராஜெக்ட் 1 ப்ராஜெக்ட் 2 நீங்கள் வச்சிருக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இங்கே போடலாம். இப்போ அந்த அலைன்மெண்ட் ஒர்க் கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பேஜ்க்கான வேலைக்கு பார்க்க போகலாம். நெக்ஸ்ட் ரெஸ்யூம் பேஜ். ரெஸ்யூம் பேஜில் ரொம்ப சின்ன கண்டென்ட்டாக டவுன்லோட் மை ரெஸ்யூம், லிங்க்டின் ப்ரொஃபைல், இது 2 கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ இதை டக்குன்னு முடிச்சிடலாம். கிவ் HTML, CSS ஃபார் ரெஸ்யூம் ரெஸ்யூமே பேஜ். அது ஓகே. ரெஸ்யூமேக்கானது கொடுத்துருச்சு. HTML, CSS 2 வந்துருச்சு. இப்போ அதை நம்ம இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணலாம். ரெஸ்யூமுக்கான HTML நம்ம கிரியேட் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ரெஸ்யூமுக்கான CSS பேஸ்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல போய் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரெஸ்யூம் கிளிக் பண்ணி பார்த்தா ஓகே இங்கேயே அந்த அலைன்மெண்ட் பிரச்சனை மட்டும் வருது. அதை முதல்ல மாற்றினா H2 ஸ்டைல்ஸ் மார்ஜின் டாப் 5 பாட்டம் 5 அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணால் அலைன்மெண்ட் கரெக்டாக வருதா பார்க்கலாம். ஓகே இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா இப்போ ஓரளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஓகே இந்த இடத்துல நம்ம டவுன்லோட் ரெஸ்யூம் கொடுத்தோன்னா நம்ம ரெஸ்யூம் ஷோ ஆகணும், டவுன்லோட் ஆகணும். அந்த மாதிரி நம்ம இப்போது ChatGPT கிட்ட கேட்கலாம். லைக் எடுத்துருமே டவுன்லோட் ஆகாமல் அது ஷோ ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்க டவுன்லோட் பண்ணுறதை அது மாதிரி கேட்கலாம். ஸோ இதுக்காக நான் ஒரு டம்மி ரெஸ்யூம் வச்சுருக்கேன். அந்த டம்மி ரெஸ்யூம் நான் கேன்வாலேருந்து டவுன்லோட் பண்ண அந்த ரெஸ்யூம் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டுடுறேன். போட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, பார்ட் 2 ரெஸ்யூம் சொல்லிட்டு அந்த இடத்துல இப்போ இந்த ரெஸ்யூம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ரெஸ்யூம் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு டார்கெட் வந்து நெக்ஸ்ட் பேஜ் அந்த சேம் பேஜில் ஓப்பன் ஆகாமல் நெக்ஸ்ட் பேஜுக்காக அண்டர்ஸ்கோர் blank கொடுத்துருக்கு. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அந்த டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணால் ஓகே மறுபடியும் அந்த அலைன்மெண்ட் பிரச்சனை மட்டும் வருது. அந்த அலைன்மெண்ட் வேலை மட்டும் பார்த்துடலாம். ChatGPT எல்லாம் நல்லா கொடுக்குது, இந்த அலைன்மெண்ட் மட்டும் பிரச்சனை தருது. ஸ்டைல்ஸ் மார்ஜின் டாப் 5%, மார்ஜின் பாட்டம் 5%. இந்த இடத்துல ஒரு கம்மா எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எரர் போயிடும். ஓகே கம்மா ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம்.
ஓகே. அலைன்மெண்ட் ஓகே. இப்போ டவுன்லோட் குடுத்தா ஓகே. இது டவுன்லோட் வந்துட்டு பிடிஎஃப் ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் ஆகுது. அந்த இடத்துல உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் இருக்கு. சூப்பர். இது யாரோ ஒருத்தருடைய ரெஸ்யூம்ங்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்ல. அப்புறமா நமக்கு தேவையான ரெஸ்யூம் நம்ம மாத்திக்கலாம். இப்போ இப்போ இந்த லிங்க்டின் பட்டனை கிளிக் பண்ணா நம்ம லிங்க்டின் ப்ரொஃபைலுக்கு ரீடைரக்ட் ஆகுற மாதிரி நம்ம மாத்தணும். அது ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஏ டேக்ல ஒரு ஹேஷ்டேக் மட்டும் இருக்கு. இந்த இடத்துல உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலோடைய லிங்க் நீங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய லிங்க்டின் இதை கிளிக் பண்ணும்போது உங்க லிங்க்டின் ப்ரொஃபைலுக்கு ரீடைரக்ட் ஆகும். அவ்வளோதான். இந்த ரெஸ்யூம் பேஜ் ஓவர் ஆயிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் சர்வீஸ் பேஜ் போகலாம். சர்வீஸ் பேஜ் கிவ் HTML CSS ஃபார் சர்வீஸ் பேஜ் யூசிங் திஸ் கண்டென்ட்ஸ்னு சொல்லிட்டு அந்த சேம் ப்ராம்ப்டை டவுன்லோட் பண்ணுறோம். சேம் ப்ராம்ப்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கீழே அந்த யூஸ் மாடர்ன் CSS நியான் எஃபெக்ட் அதெல்லாம் போட்டு இது ஜஸ்ட் அந்த சர்வீசஸ் நம்ம என்ன ஆஃபர் பண்ணுறோன்ற மாதிரி தான் வரும். ஸோ இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. இது உண்மையிலே ஃப்ரீலான்சிங் இல்லை ஆர்டர் வாங்குற ப்ராஜெக்ட் ஆர்டர் வாங்குறவங்க அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். நம்ம ஜஸ்ட் ஒரு பிகினருங்கிறதுனால நமக்கு தேவையில்லை. ஓகே. இதை வந்துட்டு இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணி ஓகே. இப்போ நம்ம இதை வந்துட்டு பேஜில் காப்பி பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே அந்த அலைன்மெண்ட் பிரச்சனை மட்டும் வந்திருக்கு. மற்றதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. லைக் நான் ஆப் டெவலப்பர் இந்த சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறேன். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் இதெல்லாம் பண்ணுறேன். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரெடி பண்ண தெரியும். ஐஓடி டெவலப்மெண்ட்டில் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஒன்லைன் வந்திருக்கு. இப்போ இது அலைன்மெண்ட் ஒர்க் பார்க்கலாம். அதே அந்த டாப் மார்ஜின் 5% அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ இந்த கான்டாக்ட் அஸ் பட்டன் கீழே ஒன்று ஆட் பண்ணணும் இல்லையா? இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். பட் இது கீழே ஒரு கான்டாக்ட் அஸ் பட்டன் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கான ப்ராம்ப்ட் போட்டு இந்த சர்வீஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்மள காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த காண்டாக்ட் அஸ் பட்டன் கிளிக் பண்ணி நம்மள டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். கீழே ஒரு பட்டன் ஆட் பண்ணுறதுக்கு ChatGPT கிட்ட ப்ராம்ப்ட் கேட்கலாம். ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஓகே HTML CSS கொடுத்துருக்கு. அது இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே காண்டாக்ட் அஸ் பட்டன் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பிளாக் பேஜ் நினைக்கிறேன். அது என்ன பேஜ் இருக்கு? நெக்ஸ்ட் அந்த ஆர்டிக்கல் பேஜ் அதோடைய கண்டென்ட் நம்ம அப்படியே காப்பி பண்ணிட்டு give HTML CSS for this article page அப்படின்னு கொடுத்து ஒரு HTML blog dot HTML blog dot CSS blog dot JavaScript கிரியேட் பண்ணி அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். ரீப்ளேஸ் பண்ணி ரன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி வந்திருக்கு. 3 டைட்டில் 3 டிஸ்கிரிப்ஷன் 3 பட்டன் அந்த மாதிரி வந்திருக்கு. இல்லையே இந்த அலைன்மெண்ட் பிரச்சனை மட்டும் இருக்குது. அலைன்மெண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி ரன் பண்ணி பார்க்கலாம். அலைன்மெண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு ரன் பண்ண நல்லா வந்திருக்கு. இப்போது அடுத்து நம்ம என்ன பேஜ் இருக்குது? அடுத்து காண்டாக்ட் பேஜ் நினைக்கிறேன். காண்டாக்ட் அஸ் பேஜ்க்கான ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே. அதுக்கான கன்டென்ட் சூப்பரா வந்திருக்கு. கீழ 3 சோஷியல் மீடியா இமேஜ் அண்ட் லிங்க்ஸ் இருக்கு. அந்த இமேஜ் கிளிக் பண்ணா டைரக்ட்டா அந்த இடத்துல ரீடைரக்ட் ஆகுற மாரி. அவ்வளோதான் நம்ம வந்துட்டு இப்போ ஒரு பேசிக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட். இந்த அலைன்மெண்ட்ஸ் இஷ்யூலாம் இல்லாம ஒரு ரஃப்பா ஒரு சூப்பரா ஒரு வெப்சைட் பண்ணியிருக்கோம். இப்போ இத ஃபைனலா அலைன்மென்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா பண்ணி முடிச்சுட்டு, இந்த வெப்சைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் நமக்கு ரெடி. அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வெறும் ChatGPT யோடைய கன்டென்ட் மட்டும் வச்சு பண்ணியிருக்கோம். நம்ம எதுவுமே அந்த அளவுக்கு பண்ணல. கோட் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அலைன்மென்ட் ஒர்க்குக்கான வேலைய பார்ப்போம். இப்போ இந்த ஹோம் ஸ்க்ரீன்ல பேக்ரவுண்ட் இமேஜ் இருந்தா நல்லா இருக்குமா? இருக்காதாங்கிறத சும்மா வச்சு பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சு பார்க்கலாம். அது நல்லா இருக்குன்னா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஹோம் பேஜில் அலைன்மெண்ட்ஸ்க்கான ஒர்க் எதுவும் இல்ல. சும்மா பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும் வச்சு பார்க்கலாம். ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த ஹலோ ஐ எம் அருண் ரோஷன்ங்கிறத கீழே வர மாதிரி ஒரு பிஆர் டேக் யூஸ் பண்ணிட்டு இந்த கெட் இன் கான்டாக்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கான்டாக்ட் பேஜ்க்கு போகிறதுக்கான லிங்க் நம்ம ஆட் பண்ணலாம். இந்த கீழே ஹெச்டிஎஃப்ல கான்டாக்ட் மட்டும் இருக்கும். அதை வந்துட்டு நம்ம கான்டாக்ட் HTML லிங்க் பண்ணிட்டா அதை டச் பண்ணும்போது நம்ம கான்டாக்ட் பேஜ்க்கு போவோம். சிஎஸ்எஸ்ல இந்த பாடி டேக்குள்ளே போயிட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம ஆட் பண்ணுறோம். பேக்ரவுண்ட் இமேஜ் யூஆர்எல் இந்த ஃபைல் ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணி போட்டு வச்சிருக்க யூஆர்எல் யூஸ் பண்ணுறோம். லைக் ஆல்ரெடி ஃபைலில் டவுன்லோட் பண்ணி போட்டு வச்சிருக்க பேக்ரவுண்ட் இமேஜ் யூஸ் பண்ணுறோம். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணால் ஓகே, இது ரிப்பீட்டட் மோடில் வருது. இது ரிப்பீட் இல்லாமல் சேஞ்ச் பண்ணுறோம். பேக்ரவுண்ட் ரிப்பீட், நோ ரிப்பீட் கொடுக்கலாம். ஒரு இடம் மட்டும் வருது. இப்போ இது வந்துட்டு ஃபுல்லாக கவருக்கு மாற்றுறோம். பொசிஷன், சைஸ், பேக்ரவுண்ட் சைஸ் கவர்னு கொடுக்குறோம். இப்போ இது ஃபுல்லாக கவர் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. பட் இந்த இமேஜ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. வேற ஒரு இமேஜ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது செட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். செட் ஆகலாம், ரிமூவ் பண்ணிடலாம். இமேஜ் நம்ம அந்த இடத்துல ஆட் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறோம். இது ஓரளவுக்கு ஓகே. பட் இந்த ஒரு அலைன்மெண்ட்டை நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். எனக்கு அந்த இடத்துல இன்னமும் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. இமேஜ் இருந்தால் நல்லா இருக்கா, இல்லை பிளாங்காக இருந்தால் நல்லா இருக்கான்ட்டு. ஸோ இது அப்படியே கொஞ்சம் ஹோல்டு போட்டு மற்ற பேஜோடைய அலைன்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ போர்ட்ஃபோலியோ பேஜ்க்கு வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதுல அபவுட் மீன்றது மிஸ் ஆகுது நேவிகேஷனில். ஸோ நம்ம அதை ஆட் பண்ணுறோம். அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட் சைஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறோம். இந்த டீட்டெயில்டு பயோ ஸ்பேஸ் ஸ்கில்டு அச்சீவ்மெண்ட்ஸ்னு இருக்கு இல்லையா, இதோடைய ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு சிஎஸ்எஸில் போயிட்டு H3 102 பிக்சல் கொடுத்து பார்க்குறேன். 102 பிக்சல் கொடுத்தா ஓகே, ரொம்ப பெருசாக வந்துருச்சு. இவ்வளோ பெருசாக வேணாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஹண்ட்ரட் பிக்சல் ஃபஸ்ட்டு வச்சு பார்க்கலாம் எவ்வளோ பெருசாக வருதுன்ட்டு. 100 பிக்சல் ஓரளவுக்கு ஓகே. அதுக்கு இதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் டிசைனாக பார்க்க நல்லா இருக்குது. இப்போ அடுத்து அந்த டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு சைஸ் மாதிரி எதாவது வைக்கலாம். இல்லை ஃபஸ்ட் அபவுட் மீ பேஜ் வந்துட்டு அந்த மேலே இருக்க ஹெட்டிங் லெஃப்டில் தள்ளி கொஞ்சம் பெருசு பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்கேன்ட்டு. அதுக்கான டேக்ஸ் போட்டு பார்க்கலாம், அலைன்மெண்ட். பட் அது நல்லா இல்லை. ஸோ அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அலைன்மெண்ட் லெஃப்ட் அதெல்லாம் வேணாம். ஆக்சுவலி அந்த அபவுட் மீங்கிற டெக்ஸ்டே நல்லா இல்லை, அதையும் மொத்தமாக ரிமூவ் பண்ணிடலாம். அது எல்லாமே நல்லா தான் இருக்கும். அபவுட் மீ பேஜ்குள்ளே அபவுட் மீ டெக்ஸ்ட் அது நல்லா இல்லை, ஸோ அது எடுத்துடலாம். இப்போ இந்த இமேஜ் கொஞ்சம் மேலே போயிடுச்சு. ஸோ இதை அலைன் பார்க்கலாம்.
இது உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி இருந்தால் போதும். நான் அதனால் இப்படி பண்ணுறேன். இதில் உங்களுக்கு என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் வேணுமோ அது நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணும். இந்த ப்ராக்கெட்டில் ஸ்பெசிஃபை மென்ஷன் ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட் ஆர் டெக்னாலஜி இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். அது வந்துட்டு எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஆக்சுவலி இங்கே அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த இடத்துக்கு தேவையே இல்லை. நம்ம தனியாக அச்சீவ்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணலாம். இப்போதைக்கு மேலே ஸ்கில்ஸில் இருக்கிறது மட்டும் சேஞ்ச் பண்ணலாம். ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் அட்ரினோ ராஸ்பெரி ஐஓடி சம்மந்தப்பட்டதில் அட்ரினோ ராஸ்பெரி அண்ட் சென்சார் ஹேண்டலிங் அது மாதிரி போடலாம். அண்ட் இன்னொரு இடத்துலையும் அது இருக்குமே, மென்ஷன் த ரிலவெண்ட் டூல்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கும். இப்போ அதுக்குள்ளே இருக்கிற அந்த சைஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டா அதுக்கு பி டேக் போட்டு பி டேக் ஃபாண்ட் சைஸ் ஓகேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். யூஸிங் அந்த லைன் மாற்றணும். இது வந்துட்டு யூஸிங் அட்ரினோ யூஸிங் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இதை வந்துட்டு இந்த இடத்துல யூஸிங் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோன்னு மாற்றலாம். மாற்றிட்டு ஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸ்கில்ஸ்லேயும் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். அந்த அச்சீவ்மெண்ட் பேஜை வந்துட்டு அப்புறமா லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணலாம். இப்போ அடுத்து போர்ட்ஃபோலியோ பேஜுக்கு போகலாம். அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம போர்ட்ஃபோலியோ பேஜில் போயிட்டு இந்த போர்ட்ஃபோலியோங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அதுக்கு அந்த ஃபாண்ட் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண அது H2 டேக் அதை யூஸ் பண்ணி இது சேஞ்ச் பண்ணலாம். ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ அந்த கண்டென்ட்ஸ் சொல்லி இன்க்ளூட் பண்ணோம். இங்கே இப்போ சாம்பிளுக்கு நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸோடைய டைட்டில் கண்டென்ட்ஸ் போட போகிறேன். என் ப்ராஜெக்ட்டுடைய டைட்டில் கண்டென்ட், அதோடைய டிஸ்கிரிப்ஷன், அதோடைய கிட்டப், அதோடைய சோர்ஸ் கோடு எங்கே இருக்கோ அதோடைய லிங்க் இதெல்லாம் நான் போட போகிறேங்க. நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன், அதோடைய சோர்ஸ் கோட், அந்த லிங்க் அது மாதிரி எங்கேயாவது போட்டுக்கலாம். இப்போ இந்த லிங்க் வந்து எனக்கு பிளைனாக இருக்குது. இது நான் வந்துட்டு லிங்க்கோடைய கலருக்கே மாற்றும். லிங்க்குன்னு தனி ஸ்பெசிஃபை தனியாக காட்டுறதுக்காக இங்கே நான் ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணுறேன். ஸ்பேனுங்கிறது ஒரு சின்ன அந்த ஏரியாவை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம், ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் வரைக்கும். ஸோ அந்த ஸ்பேனுக்குள்ளே இந்த லிங்க்கை போட்டு விசிட் த பேஜ் அந்த இடத்த கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னும் 2 ப்ராஜெக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே கிளைண்ட் டெஸ்ட் ஒன்எல்ஸ் உங்களை அவங்க ப்ராஜெக்டை நீங்கள் பண்ணி கொடுத்துருக்க எப்படி அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு டைலாக் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு யாரும் அப்படி மாதிரி அப்ரிஷியேட் பண்ணல. ஏன்னா நான் யாருக்கும் ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுக்கல. நான் பண்ணது எல்லாமே காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதை நான் வந்து அப்படியே விட்டுறலான்னு இருக்கேன். இந்த நேம் பொசிஷன் கம்பெனி மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுற போகிறேன். இப்போ மற்ற 2 ப்ராஜெக்ட்டுக்கும் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாம். சேஞ்சஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, சேஞ்சஸ் பண்ணிட்டு அது நல்லாயிருக்கு. அதே மாதிரி அந்த கீழே அந்த 2 விஷயத்தை மட்டும் ரிமூவ் பண்ணியாச்சு. அல்லையா பேர் கம்பெனி அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம். மற்ற நல்லா சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ ரெஸ்யூம் பேஜ்க்கு வரலாம். ரெஸ்யூம் பேஜில் இப்போ நெக்ஸ்ட் ரெஸ்யூம் பேஜ் பார்க்கலாம். ரெஸ்யூம் பேஜில் ஆல்ரெடி எல்லாம் கரெக்டாக இருக்குது. பட் ஃபாண்ட் சைஸஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் அப்படியே இந்த இடத்துல அந்த அபவுட் மீன்றது நேவிகேஷனில் மிஸ் ஆகுது. ஸோ நம்ம அதையும் சேஞ்ச் பண்ணலாம்.
இந்த நேவிகேஷன் லிங்க்ஸில் அபவுட் மீ ஆட் பண்ணலாம். இந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சிஎஸ்எஸ்ல இந்த ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த ரெஸ்யூம் ஆர் சிவின்னு இருக்கிறதுனால ஸோ சிவி ரிமூவ் பண்ணிடலாம். இது இப்போ எல்லா பேஜோடைய நேவிகேஷன் பார்லையும் சேஞ்சஸ் பண்ணிடலாம். போர்ட்ஃபோலியோ நேவிகேஷன் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இந்த ரெசியூமேங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 80 சைஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த பட்டன்ஸ் டச் பண்ணால் அது கலர் சேஞ்ச் ஆகிறது கொஞ்சம் மாற்றலாம். டச் பண்ண அப்புறம் அது ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிறதா மாற்றலாம். இந்த இடத்துல இந்த ஆர்ஜிபி கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ரெசியூம் ஹவர் அந்த பட்டன் ஹவர் பண்ணும்போது அதுக்கு ப்ளூ கலரில் மாறும். ஓகே, கலர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பட்டன்ஸ் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா இருக்கு பார்க்க. இப்போ அடுத்து சர்வீஸ் பேஜில் ஒரு அலைன்மெண்ட் ஃபாண்ட் சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். இங்கே அந்த மார்ஜின் சேஞ்ச் பண்ணிவிட்டு சைஸை சேஞ்ச் பண்ணலாம். இங்கே 3 வேணால் இங்கே 2 வச்சே பார்ப்போம். ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பட் சர்வீசஸ் பேஜ் அந்தளவுக்கு நமக்கு யூஸ் ஆக போகிறதில்ல. அப்புறம் டாக்ஸ் போகலாம். இங்கே வந்துட்டு இந்த ஆர்டிக்கல் 1, 2, 3 இல்லை உங்களுடைய ஆர்டிக்கல் நீங்கள் எதாவது ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நான் என்னுடைய ஆர்டிக்கல் ஆட் பண்ணுறேன். என்னுடைய ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, அந்த ஒரு ஆர்டிக்கல் ஆட் பண்ணிட்டு அதோடைய லிங்க் போடுறேன். நீங்கள் உங்களுடைய ஒரு ஆர்டிக்கல் அந்த ஆர்டிக்கல் பட்டன் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். அந்த பட்டன் கிளிக் பண்ணால் அது ரீடைரக்ட் ஆகிற இடம் வந்துட்டு நான் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்துட்டு நான் ப்ளூ கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மற்ற 2 ஆர்டிக்கலுக்கு கமெண்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த இடத்துல அந்த நேவிகேஷன்ஸ் மிக்ஸ் ஆகுது. ஸோ நேவிகேஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கான்டாக்ட் HTML இதில் ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே அந்த சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கான லிங்க்ஸையும் அந்த இமேஜை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல உங்களோட இமெயில், ஃபோன் நம்பர் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கலாம். நான் இது வந்துட்டு இப்போதைக்கு டெம்பரவரியாக ஒரு டம்மி இமெயில், டம்மி ஃபோன் நம்பர் அது மாதிரி கொடுக்குறேன். ஃபோன் நம்பர் அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல உங்களுடைய லிங்க்டின் லிங்க், டெலகிராம் லிங்க்டின் லிங்க், கிட்டப் லிங்க், அப்புறம் இந்த
ட்விட்டர் லிங்க். இது 3 லிங்க்கையும் போட்டு அதுக்கான இமேஜஸ் லோகோ நான் ஆட் பண்ணுறேன். லோகோ ஆட்டு ரிஃப்ரெஷ் கொடுத்து பார்த்தா அது இப்படி தான் இருக்கும். இது நல்லா இருக்குல்ல? அந்த இந்த ஹோம் ஸ்க்ரீன் தான் எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது. இப்போதைக்கு 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 நம்ம எல்லாமே கரெக்டாக அலைன்மெண்ட்ஸ் ஓரளவுக்கு 90% முடிச்சிட்டோம். 90% முடிச்சது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹோம், அபவுட், போர்ட்ஃபோலியோ, சர்வீஸ், ரெசியூம், இது எல்லா பேஜும் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. பட் இதில் நம்ம இன்னும் அச்சீவ்மெண்ட்ஸ் பேஜ் ஆட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த அபவுட் மீ இருக்கிறது அச்சீவ்மெண்ட்ஸ் தனியாக லைக் ஒரு கேலரி மாதிரி நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி போட போகிறேன். அதுக்கு ChatGPT கிட்டே ப்ராம்ப்ட் கொடுத்து கேட்க போகிறேன். லைக் எப்படின்னா அந்த அச்சீவ்மெண்ட்ஸில் வந்துட்டு கேலரி மாதிரி கிரிட் வியூவில் இருக்கணும். அதை கிளிக் பண்ணால் அந்த அச்சீவ்மெண்ட் லைக் அந்த ஒரு கிரிட் மட்டும் பாப் ஆகி வரணும். அந்த மாதிரி நான் கேட்க போகிறேன். அதுக்கான ப்ராம்ப்ட் கிவ் HTML. ஓகே, அதுக்கான ப்ராம்ப்ட் நான் கொடுத்து பார்க்குறேன். ஓகே, அச்சீவ்மெண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு HTML கொடுத்துருக்கு. இப்போ அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு தனியாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணால் ஓகே அது இந்த மாதிரி வருது. ஓகே, இப்போ அதுக்கான HTML CSS காப்பி பேஸ்ட் பண்ணால் அதுக்கு இந்த மாதிரி வருது. ஓகே, பட் எனக்கு வந்துட்டு அதில் ஒரு இமேஜ், அதுக்கு அந்த இமேஜ்க்கான டிஸ்கிரிப்ஷன் லைக் அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த அச்சீவ்மெண்ட் டைட்டில் இருக்கணும். அதை கிளிக் பண்ணால் இமேஜ், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இது வரணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து பார்க்குறேன். ஓகே, இப்போ அதுக்கான ஜென்ரேஷன், ஓகே இப்போ அதுக்கான கோட் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதை நம்ம இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. இந்த மற்ற ப்ராஜெக்ட்ஸுக்குமே பார்த்துட்டோம்னா ரொம்ப டம்மியாக இருக்குது. இதுக்கு மட்டும் ஜாவாஸ்கிரிப்ட் நல்லா வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அந்த CSS ஜாவாஸ்கிரிப்ட் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரன் பண்ணி பார்த்தா நல்லா வந்திருக்கு. அந்த பேக்ரவுண்ட் நியான் எஃபெக்ட் வந்திருக்கு, பாப் ஆகுது. இப்போ அந்த இடத்துல கண்டென்ட் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்னுடைய டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டைட்டில் ஆட் பண்ணுறேன். ஓகே, டைட்டில் ஆட் பண்ணிட்ட பிறகு ஓரளவுக்கு வந்திருக்கு. இப்போ டைட்டில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி கிளிக் பண்ணி பார்த்தா ஓகே டைட்டில் ஆட் ஆயிடுச்சு. நம்ம இப்படி கிளிக் பண்ண பிறகு அந்த பாப் ஆகுறதுல டைட்டில் ஆட் ஆகல. அதுக்கு நம்ம மேலே இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற இடத்துலையும் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், இமேஜ் ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ நமக்கு தேவையான இந்த இமேஜஸ் போடணும். இந்த இமேஜுங்கிற இடத்துல இமேஜஸ் போட்டு ஓகே, இப்போ இந்த இடத்துல சூப்பராக இருக்குது. இமேஜ் ஆட் ஆகிருக்கு, டைட்டில் இருக்குது. அது கிளிக் பண்ணும்போது பேக்ரவுண்ட்குள்ளே சேஞ்ச் ஆகுது. அண்ட் பாப்அப் ஆகிற இடத்துல டைட்டில் மட்டும் ஆட் ஆகிருக்கு. ஏன்னா வந்து அந்த இடத்துல இமேஜ் நம்ம கரெக்டாக ஆட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு ஓகே இமேஜ் ஆட் பண்ணிட்ட பிறகு கிளிக் பண்ணால் இந்த இமேஜும் அந்த இடத்துல பாப் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணலாம். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா ஓகே சூப்பராக பாப் ஆகுது. இமேஜ் இருக்குது, டைட்டில் இருக்குது, அது கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இது நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல இன்னும் 3 ஆர் 4 உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை அச்சீவ்மெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ப்ராப்பர் கிரிட் மாதிரி இருக்கும். இப்போ இதோடைய நேவிகேஷன்ஸ் மேலே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண நேவிகேஷனை அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணலாம், மற்ற பேஜஸ் இருக்கிற நேவிகேஷன்ஸே. பட் இந்த இடத்துல அச்சீவ்மெண்ட்டுங்கிற ஒரு புது விஷயம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால எல்லாத்துலேயுமே அச்சீவ்மெண்ட்டுங்கிற விஷயத்த முதல்ல ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணால் இது எப்படி இருக்குது. இப்போது இண்டெக்ஸ் பேஜில் இந்த இன்டென்சிட்டி, இந்த நியான் எஃபெக்டோட இன்டென்சிட்டி ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்குது. அதை ஃபஸ்ட் நம்ம குறைப்போம். 7 வச்சு பார்க்கலாம். 7
அதிகமாக இருக்குது. 5 வச்சு பார்க்கலாம். 5 ரொம்ப கம்மி. ஓகே, 6 ஃபிக்ஸ் பண்ணலாம். 6 ஓரளவுக்கு ஓகே. அப்புறம் இந்த பட்டன் கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, பட்டன் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதோடைய சைஸ், அதாவது அதோட ஃபாண்ட் வித்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபாண்ட் வந்து 500 நல்லா இருக்கு. ஓகே, இப்போ இதோடைய பேக்ரவுண்ட் கலர் இருந்தால் நல்லா இருக்கா, இல்லைனா நல்லா இருக்கா? எனக்கு இது வந்துட்டு இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. அதனால நான் பேக்ரவுண்ட் கலர் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் கலர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த அபவுட் மீ பேஜில் வந்துட்டு அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்தது இல்லையா, நம்ம தனியாக இப்போ அது ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த அச்சீவ்மெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். அச்சீவ்மெண்ட்ஸை வந்துட்டு அந்த இடத்துல தேவையில்லை. ஸோ வெறும் டீட்டெயில்டு பயோவும் ஸ்கில்ஸும் இருந்தால் மட்டும் போதும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அது அந்த இடத்துல ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே கரெக்டாக முடிச்சாச்சு. நம்ம ஒரு ChatGPT மட்டும் யூஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் வெப்சைட்டே ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ண வெப்சைட்டை ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம், என்னென்ன இருக்குன்னு. ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் இந்த ஹலோ ஐ ஆம் அருண் ரோஷன், அப்புறம் என்னை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட், ஐ ஆம் பேஷனேட்டட் அபவுட், அப்புறம் கான்டாக்ட் அஸ் இந்த பட்டன் இருக்குது. நெக்ஸ்ட் அபவுட் மீ பேஜ். அபவுட் மீ பேஜில் என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது, டீட்டெயில்டு பயோ, ஸ்கில்ஸ், இது 2 இருக்குது. அண்ட் இதில் நம்ம நியான் எஃபெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் பிக்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து போர்ட்ஃபோலியோ வெப்சைட். போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டில் வந்து நம்ம பண்ண ப்ராஜெக்டோடைய டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கான சோர்ஸ் கோட் லிங்க், இது 3 கொடுத்துருக்கோம். இது மாதிரி நான் 3 ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஃபைனலாக நம்ம அந்த கிளைண்ட்டை நம்மளை பற்றி சொன்ன ஒரு 2-3 லைன் கொடுத்துருக்கேன். அப்புறம் அச்சீவ்மெண்ட்ஸ் பேஜில் நம்ம கிரிட் வியூ யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கேலரி மாதிரி காட்டுறதுக்காக கிரிட் வியூ யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கிரிட்டில் வந்துட்டு அந்த பர்டிகுலர் கிரிட்டை டச் பண்ணும்போது அது பாப் ஆகி அது ஒரு இமேஜ், அந்த டைட்டில், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன், இது 3மே வர மாதிரி பார்த்துருக்கோம். அண்ட் அந்த இமேஜ் கிட்ட போகும்போது ஹவர் பண்ணும்போது அது பின்னாடி பேக்ரவுண்ட் நியான் எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் ரெசியூமேல வந்துட்டு சிம்பிளாக ரெசியூமே, அதுக்கப்புறம் அந்த டவுன்லோட் ரெசியூமே இருக்குது, அதை கிளிக் பண்ணால் அந்த ரெசியூமே வியூ ஆகும். அப்புறம் நம்ம லிங்க்டின் ப்ரொஃபைலுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அடுத்து சர்வீசஸில் நம்ம என்னென்ன சர்வீஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறோம், நம்மளால் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணி தர முடியும், அப்புறம் ஒரு கான்டாக்ட் அஸ் பட்டன் ஒரு கான்டாக்ட் அஸ் பட்டன் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பேஜில் நான் பப்ளிஷ் பண்ண ஒரு ஆர்டிக்கல், அந்த ஆர்டிக்கலுக்கான டைட்டில், அந்த ஆர்டிக்கல் பற்றி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் அந்த ஆர்டிக்கல் படிக்கிறதுக்கான லிங்க். இந்த ஆர்டிக்கல் படிக்கிறதுக்கான லிங்க்குக்கு ஒரு பட்டன் வச்சுருக்கோம். இது மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய ஆர்டிகல்ஸ், உங்களுக்கு எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்கோ அத்தனை ஆர்டிகல்ஸ் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆர்டிக்கலுக்கான பேஜ்க்கு ரீடைரக்ட் ஆகும். அப்புறம் ஃபைனலாக கான்டாக்ட் அஸ் பேஜ். கான்டாக்ட் அஸ் இன்ஃபர்மேஷனில் ஒரு டம்மி இமெயில், டம்மி ஃபோன் நம்பர், அப்புறம் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். லிங்க்டின் ப்ரொஃபைல், உங்கள் லிங்க்டின், உங்கள் கிட்ஹப், ட்விட்டர், இது 3த்தையும் கொடுத்துருக்கோம். இதை நம்ம அந்த ஐக்கானை கிளிக் பண்ணாங்கன்னா அந்த இடத்துக்கு ரீடைரக்ட் ஆகிற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். அண்ட் இது ஃபுல்லாகவே நம்ம ChatGPT மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம பண்ண வெப்சைட்டை எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது, அதாவது இப்போ நீங்கள் பண்ணதை ரன் பண்ணுறது வந்து உங்களுடைய டிவைஸை நீங்கள் ரன் பண்ணுறீங்க. இது நீங்கள் உங்கள் டிவைஸ்லேயே இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால் எல்லாருமே பார்க்கலாம். இது எப்படி எல்லாருமே ஜென்ரலாக ஒரு வெப்சைட் மாதிரி எங்கே இருந்தாலும் எப்படி வேணாலும் ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறது பண்ணுறதுக்கு ஹோஸ்ட் பண்ணணும். இதை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக டொமைன் வாங்கணும், தனியாக போயிட்டு பே பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஃப்ரீயாகவே நம்ம பண்ணலாம். கிட்ஹப் யூஸ் பண்ணி நம்ம இதை ஃப்ரீயாக எப்படி பண்ணுறதுன்னு இப்போ காட்ட போகிறேன். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, கிட்ஹப்ல நான் இந்த ரெபாசிட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கேன்ட்டு. நீங்கள் வேணும்னாலும் இது கம்ப்ளீட்டாக தனியாக பண்ணிவிட்டு அப்புறம் கிட்ஹப்ல போடலாம். பட் நான் வந்து இது எப்போவுமே ஸ்டார்டிங்லேயே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது கிட்ஹப்பும் விஷுவல் ஸ்டுடியோவும் கனெக்ட் பண்ணி பண்ணுவேன். ஸோ நாங்கள் பண்ணுற சேஞ்சஸ் எல்லாம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும். கிட்ஹப் எப்படி யூஸ் பண்ணுறது, கிட்ஹப்பும் விஷுவல் ஸ்டுடியோ எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ற வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அது பண்ணலாம். இப்போது கிட்ஹப்ல எப்படி ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸோட ஃபைல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல ஷோ ஆகுது பாருங்கள். இது என்னோட கிட்ஹப் ரெபாசிட்டரி. இப்போ இந்த ரெபாசிட்டரியில் மேலே செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா பேஜஸ், இந்த பேஜஸில் கோர்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனில் பேஜஸ் இருக்கும். பேஜஸில்
இந்த பிரான்ச் ஆப்ஷனில் மெயின் பிரான்ச் சூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ரூட் டைரக்டரியாக இதை வச்சுருக்கேன். அப்புறம் நான் இதை ரூட் டைரக்டரியாக வச்சுருக்கேன். அண்ட் இதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு நான் சேவ் கொடுத்தேன்னா இதுக்கான லிங்க் ஜென்ரேட் பண்ணுற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நான் சேவ் கொடுத்துட்டு அகெயின் அந்த ரெபாசிட்டரிக்கு போகணுன்னா இந்த கமிட் டிராஃப்ட் கமிட் பாக்ஸில் ஒரு ஆரஞ்சு டாட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆரஞ்சு டாட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ராசஸ் உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிக்கும். இப்போ வந்துட்டு இது ஹோஸ்ட் அண்ட் கான்ஃபிகரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒன்ஸ் இந்த கான்ஃபிகரேஷன் முடிஞ்ச பிறகு ஒரு லிங்க் ஜென்ரேட் பண்ணும். அந்த லிங்கை நீங்கள் வந்துட்டு எல்லாரு கூடயும் ஷேர் பண்ணலாம். உங்களுடைய நார்மல் வெப்சைட் மாதிரியே யூஸ் பண்ணலாம். இப்போது கான்ஃபிகரேஷன்ஸ் ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கு. இப்போது பில்டு முடிஞ்சிருச்சு. ரிப்போர்ட்டிங் பில்ட் ஸ்டேட்டஸ் போயிட்டுருக்கு. அப்புறம் ஒன்ஸ் டிப்ளாய் முடிஞ்சதுமே உங்களுக்கு லிங்க் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும். ஓகே, ரெபாசிட்டரி ஓகே, ரிப்போர்ட் முடிஞ்சிருச்சு, டிப்ளாய் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த சம்மரி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல டெப்ளாய்ங்கிற இடத்துல நமக்கு ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆயிருக்கு பாருங்க. இந்த லிங்க் தான் நம்மளுக்கான ஹோஸ்ட் லிங்க். இப்போ அகெயின் செட்டிங்ஸ் போயிட்டு அந்த பேஜஸ் போனீங்கன்னா இந்த இடத்துல லிங்க் ஜென்ரேட் ஆகிருக்கும். இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலாக வெப்சைட் மாதிரியே யூஸ் பண்ணலாம். யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் இதை ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ChatGPT மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இதை பண்ணியிருக்கோம். ChatGPT கிட்டே கண்டென்ட் வாங்கணும். ChatGPT கிட்டேயே விஎஸ் கோட் ChatGPT கிட்டே கண்டென்ட் வாங்கணும். ChatGPT கிட்டேயே மாடிஃபை பண்ண சொல்லி கேட்டிருந்தோம். ChatGPT கிட்டே கோடும் வாங்கணும். HTML, CSS, JavaScript இது கோடும் வாங்கணும். வாங்கின கோடை விசுவல் ஸ்டுடியோவில் இம்ப்ளிமெண்ட் மட்டும் பண்ணோம். அதுவும் நம்ம வெறும் காப்பி பேஸ்ட் மட்டும் தான் பண்ணோம். பண்ணிவிட்டு கிட்டப் மூலிமா ஹோஸ்ட் பண்ணிட்டோம். இது கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீயாகவே பண்ணியிருக்கோம். மொத்தமாகவே நம்ம ஃப்ரீயாக பண்ணியிருக்கோம். எந்த ஒரு ரிஸ்க்கான எஃபெக்ட்டுமே நம்ம எடுக்கல. ரொம்பவும் சிம்பிளாக பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ்க்காக தான் பண்ணோம். நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறதை விட நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்களே கோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கலாம், நிறைய கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க. இது சும்மா நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வேறு ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், வேறு ஏதாவது டாபிக் நம்ம பேசலாம், அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த வெப்சைட்டை பற்றி உங்களுடைய கருத்து எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.